அப்போ என்ன டிசைட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க ஷார்ட் டேர்முக்காக வச்சிருக்காங்களா, மீடியம் டேர்ம் வச்சிருக்காங்களா, லாங் டேர்ம் வச்சிருக்காங்களான்றது பார்க்கணும். இப்போ என்கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்கேன், நான் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் தான் பார்க்குறேன், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக விற்றுருங்க, ஷார்ட் டேர்மில் விற்றுருங்க. இல்லை நான் ஒரு மீடியம் டேர்முக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களால் வந்து நீங்கள் ஹெட்ஜ் பண்ண முடியும் அந்த பொசிஷனை. அந்த ஹெட்ஜிங் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5%. அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 30% ப்ராஃபிட் பண்ணிட்டேன். 30% ப்ராஃபிட் பண்ணிட்டேன். என்கிட்ட ப்ராஃபிட் இருக்குது, எல்லாமே நிஃப்டி 50லே தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன இருக்குன்னா, ஒரு 10% 15% கீழே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடுன்னா ஒரு பயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, உங்ககிட்ட ஏற்கனவே ப்ராஃபிட் இருக்குது, அந்த நிஃப்டி 50 உங்ககிட்ட இண்டெக்ஸில் இருக்குன்னா ஒரு ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம் ஒரு 5%. அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஹெட்ஜிங் காஸ்ட் போயிடும். ஒரு சமயம் மார்க்கெட் கீழே போச்சுன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிடும், ஹெட்ஜிங்னால கிடச்சிடும். இல்லை ஒரு சமயம் வந்து கீழே போகலை அப்படின்னாலும் அந்த 5% போச்சு, உங்களோட அட்லீஸ்ட் ப்ராஃபிட் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்க. இது வந்து மீடியம். லாங் டேர்ம்னாக்க ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் இருக்கீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம்.